40 நாள் ஆச்சு சார். என் வீட்டுல என்ன சார் அவன் என்ன ஏற்றுக்கிறானோ தெரியல. என் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் சீக்கிரமா. நாங்க எங்க போய் தேடுறது சார்? எந்த போலீஸ்காரங்களும் தோன்றாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை. பாவம் சார் மாசமாக்குறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பானு என்பவர் 3 வருடங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவரை திருமணம் செய்திருக்கிறார். ரஞ்சித்குமார் ஓசூரில் டிவிஎஸ் கம்பெனியில் மெக்கானிக்காக பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த மாதம் 10ஆம் தேதி வேலைக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த வேறு ஒரு பெண்ணுடன் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அந்த பெண்ணின் தந்தை ரஞ்சித்குமார் தனது பெண்ணை கடத்திவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக பானு மற்றும் ரஞ்சித்குமாரின் குடும்பத்தினரிடம் தெரிவித்திருக்கிறார். 40 நாட்கள் ஆகியும் ரஞ்சித்குமார் வீட்டிற்கு வரவில்லை என்று கூறும் பானு மற்றும் ரஞ்சித்குமாரின் குடும்பத்தினர் தனது மருமகள் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் அவருடைய பாவம் யாரையும் சும்மா விடாது. காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. மகனை தயவு செய்து கண்டுபிடித்து தர வேண்டும் என்று கதறி அழுத சம்பவம் அனைவரையும் கண் கலங்க வைத்திருக்கிறது. 40 நாள் ஆச்சு சார். என் வீட்டுல என்ன சார் அவன் என்ன ஏற்றுக்கிறானோ தெரியல. என் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் சீக்கிரமா. அந்த பொண்ணோட என்ன தாங்க முடியல. பாவம் சார் மாசமாக்குறாங்க. நாங்க எங்க போய் தேடுறது சார்? எந்த போலீஸ்காரங்களும் தோன்றாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை. சொல்லியே 1.5 மாசம் ஆயிடுச்சு சார். ஆனா பண்டிகை என்ன பதில சொல்லுவேன் சார் நானு. சீக்கிரமா ஏதாவது ஒரு மூலியமா கண்டுபிடிச்சி கொடுங்க சார். என் பிள்ளைய எங்க அடுத்துக்கிட்ட முடியல சார். 40 நாளா நாங்க சோறு தண்ணி இல்லாத செத்து போன மாதிரி கடுக்கிறோம் இந்த வீட்டுல. வேலைக்கு போறேன்ட்டு போனான் சார். புள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான் அவன். தைரியோட 40 நாள் ஆகுது சார். எங்க இருக்கிறான் என்ன ஏதுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கூட அவங்களும் சுவிட்ச் ஆன் பண்ணாத கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. என்னதான் சார் பண்றது? நாங்க எங்கதான் நாங்க தேடுறோம். நானும் உள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார். ஒரு டைம் எல்லாம் போயிட்டு வந்தேன் சார். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மருமக சரிவா நம்ம எங்க இருக்கிறான் என்ன ஏது இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியல சார். ஸ்டாப்ல இருக்குது எதுவும் இப்போதைக்கு இது பண்ண முடியாது அப்படின்றாங்க சார். அவன் வேலை செய்யற இடத்துல எல்லாம் போய் போலீஸ்காரர் கூட போனாங்க சார். அதோட சரி காட்டுது. அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கிறான் என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. நீங்க தான் சார் எப்படியா இருந்தா இந்த புள்ளிக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுங்க சார். நம்ம புள்ளி எதுவுமே பண்ண முடியல சார். இந்த 40 நாளா நாங்க அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கணும் சார். எங்க வீட்டுல நாங்க இல்லை எதுவுமே இல்லை சார். வீட்டுல நல்லபடியா போனா சார். இங்க சம்பளம் பத்தல, நான் ஒசூர்ல நான் செய்யற வேலை கம்பெனிலே போய் செய்யறேன் அப்படின்னு தான் சார் அவன் போனான். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு வராங்க. இந்த மாதிரி உங்க பையன் பண்ணிட்டான். அந்த பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து வந்தாங்க சார். ஒரு 10-15 பேர். அவங்க வரலன்னா எங்களுக்கு ஒன்னும் தெரிஞ்சிருக்காதுங்க சார். எங்களுக்கு இன்னும் ஒரு பேசிட்டு தான் இருந்திருப்பாரு எங்க கிட்ட. என்ன ஆச்சுன்னு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல சார். எங்க இருக்கிறான் என்ன ஏதுன்னு 40 நாளா நாங்க சார் நாய்பட்டு பாடு நாங்க தேடி இருக்கிறோம் சார். அவனை ஏதாவது ஒரு மூலியமா வரமா இந்த புள்ளோட வாழ்வான்ட்டு சார். நீங்க எல்லாமே பண்ணுங்க சார். எல்லாத்துலயும் விடுங்க சார். இந்த குழந்தைக்கு அவன் வாட்டோம் சார். எங்களுக்கு வந்து அவனோட குழந்தை எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணி பாத்துட்டோம் சார். எதுவுமே போலீஸ்காரங்க வந்து அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் எடுக்காம கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க சார். அவன் நேத்து கூட போயிட்டு வந்தோம் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதேதான் சொல்லி அனுப்புறாங்க. நீங்க வராதீங்கம்மா நாங்க பாக்குறோம் முடிக்கிறோம் இப்படி ஏதோ நாளே தான் தள்ளிட்டாங்க சார். 40 நாள் ஆயிடுச்சு சார். இன்னையோட உள்ள என்ன ஆகுனா ஏதானான்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சார். எந்த போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது சார். இந்த பிள்ளைக்கோசரம் நல்ல வழியை காட்டுங்க சார். யாரான ஒரு மூலியமா ஒட்டுறவங்க இங்க இருக்கிறான்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டோம் சார்.